ஒரு பிரியர் இருக்காரா, அதுவும் யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்தோம். ஆனா அந்த மாதிரி ஒரு இளைஞரை அவர் நினைச்சா இப்ப ஏதோ கேஸுங்கிறாரு. ஆக்சுவலா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு அடிதடி கேஸ், அவ தம்பி மேல விழுந்த கேஸ் இவரு மேலயும் போட்டு இப்போ ஏதோ எக்ஸாம்க்கு போலீஸ் செலக்ஷனுக்கு எல்லாம் தடை ஆயிடுச்சுன்னாரு. சோ அந்த கேஸ் எல்லாம் ட்ரையல் முடிஞ்சு இவர் மேல தப்பு இல்லைன்னு வந்ததுன்னா அந்த ஜட்மெண்ட் காப்பி வச்சு அழகா இவர் எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம், எந்த இதுக்கு செலக்ஷனுக்குனாலும் போகலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது யங்ஸ்டர்ஸ் மத்தியில. சோ அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இவர்கிட்ட. அது மட்டும் இல்ல, இவர் நல்ல ஒரு பிசிக் இருக்கு இவருக்கு. கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணா ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் பண்ணலாம். இவரு நல்ல டேலண்டான ஆளு. படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இந்த வயசுல. கண்டிப்பா கண்டிப்பா சின்ன வயசுக்காரரு படிக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இளைஞரை தேவையில்லாம கமர்ஷியல் பர்பஸ்க்கு டைவர்ட் பண்ணி இந்த மாதிரி மீடியாஸ் அவங்களோட லாபத்துக்காக பணம் சம்பாதிக்குது. இப்ப அவர் நிறைய ஆடு அப்படி எல்லாம் போனாரு நகை கடைக்கு, அது இதுன்னு, அதெல்லாம் ஓகே. அது அவருக்கும் கொஞ்சம் இன்கம் வேணும், ப்ரமோஷன்ஸ் எல்லாம், அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, அது அவங்க இஷ்டம். ஆனா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் பொதுமக்கள் கிட்ட என்ன மாதிரி போர்ட்ரே பண்ணதுன்னா இந்த மாதிரி டபுள் மீனிங் வேர்ட்ஸ், வல்கரிக் வேர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய டபுள் மீனிங் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்றாரு அதுல நிறைய விஷயங்கள். சோ அதெல்லாம் பாத்தீங்க. இதெல்லாம் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய டிவி ஷோஸ் இருக்கு. பட் இதுல இப்போ ஸ்பெசிபிக்